Hi, good morning student. Class கொஞ்சம் பார்த்துருக்கோம். பைட்ஸ் அவுட்லானா என்ன அப்படின்னு இது கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் அதோட அப்ளிகேஷன்ஸ் பைட்ஸ் அவுட்ல அப்ளை பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஓகே, முக்கியமாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் காம்படிட்டிவ் போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இந்த லெசன்லேருந்து we can expected 90% என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த ஸ்டேட் கண்டக்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த சர்க்குலர் காயில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா சைக்ளோட்ரான். இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பாக 90% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 கொஸ்டினையும் யூ ஷுட் பி வெரி தரோ. இந்த கொஸ்டின்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹவ் டு லிசன் வாட் ஐம் டெல்லிங். அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் கொடுக்குறேன், அதை நீ ஃபாலோ பண்ணிக்க. அதர்வைஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் கூட பிடிஎஃபாக உனக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கோர் என்னன்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அந்த கோர் என்னன்னு புரியணும். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் நான் சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. It is very very important. That is today we are going to discuss magnetic field due to a long state conductor carrying current. ஒரு ஸ்டேட் கண்டக்டர், இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அடிக்கடி நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு டீடைல் கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அந்த கேஸ்ல அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியணும். இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், இன்ஃபினிட்டி லென்த்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து பீன்ற பாயிண்ட், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ஏன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து ஏ டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் தான் பி. அங்க எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஆர் யூ கிளியர் வாட் ஐம் டெல்லிங்? அகைன் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் யூ. இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல இருந்து ஏன்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் தான் பி. இந்த பில எவ்வளோ ஃபீல்டு இருக்குன்றதை கால்குலேட் பண்ண போறோம். ஆர் யூ கிளியர்? எப்பயுமே நம்மளோட எய்ம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அகைன் நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட எய்ம் என்னன்னு நீங்க போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் அதுக்கான வேலையை பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்பயுமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு தெரிஞ்சாதான் நம்மளோட டார்கெட் எல்லாம் டுவர்ட்ஸ் அது அப்படியே இருக்கும். சரியா? ஓகே, நைஸ். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல இருந்து ஒரு ஏ டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் பி, அவங்க எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? நைஸ். இந்த டயக்ராம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பை ஹார்ட் பண்ணீங்கன்னா இட் வில் ஃபர்காட். தட் ஒன்லி ஐம் டெல்லிங். யூ லிசன். ஆக்சுவலி திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இங்க ஒரு பாயிண்ட் என்னன்ற பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இங்க எம்ன்ற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ஒரு கரண்ட் எலமெண்ட். கரண்ட் எலமெண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்மாலஸ்ட் பாசிபிள் லென்த் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங். சரியா? கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான ஸ்மாலஸ்ட் பாசிபிள் லென்த். ஸோ அதுதான் கரண்ட் எலமெண்ட். அந்த கரண்ட் எலமெண்ட்டை டிஎல் அப்படி எடுத்திருக்கேன். இன்னொரு பொசிஷன் வெக்டார் எடுத்திருக்கேன். இந்த கரண்ட் எலமெண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ளது ஆர் வெக்டார். தட் இஸ் கால்ட் இட் அஸ் பொசிஷன் வெக்டார். இன்னொரு பாயிண்ட் என்னது n, இந்த பாயிண்ட் m. இதுல நீங்க ஒரு விஷயத்தை கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த φ1 வந்து இன்சைட்ல எடுத்திருக்கேன், இந்த φ2 வந்து அவுட் சைட்ல எடுத்திருக்கேன். ஏன்னா இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல அப்ளை பண்ணுவோம். அந்த டைம் நீ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏன் அப்படின்றத நான் அப்புறம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஆக்சுவலா இந்த φ1ன்றது என்னன்னா, இட் இஸ் இன்ஃபைனைட் லென்த் இந்த கண்டக்டர். ஸோ நம்ம இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா அது எவ்வளவு தூரம் போகுதுன்னே தெரியாது. ஸோ நம்ம எடுக்கிற பாயிண்டர் இனிஷியல் லென்த்தை வந்து உள்ள எடுத்துட்டு இன்ஃபைனைட்டா இருக்கிறதுனால அது போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு தூரம்ன்றது தெரியாது. அதனால இந்த φ2 வெளியே எடுக்கிறோம். இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நம்மளோட கான்செப்ட் என்னன்றதை சொல்லிடுறேன். நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல இருந்து ஏன்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு பி. அந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம்ஸை கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா என்னன்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் கேரிங் கண்டக்டர், கரண்ட் கேரிங் கண்டக்டர். இதுல ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இது n, இந்த பாயிண்ட் m, இந்த கரண்ட் எலமெண்ட் வந்து dl. இதுல இந்த மிட் வந்து a. இந்த ஆங்கிள் வந்து ஆக்சுவலி தீட்டா. இட் மேக்கிங் த ஆங்கிள். ஏன் இந்த தீட்டா நான் எடுத்தேன்னா,
கரண்ட் எலமெண்ட்டுக்கும் அந்த பொசிஷன் வெக்டாருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா. இது தீட்டானா இது 180 மைனஸ் தீட்டா. பிகாஸ் எப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து நீங்க தீட்டான்னு எடுத்தீங்கன்னா ரிமைனிங் ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டான்னு எடுக்கணும், இது ரூல். ஸோ அதனால தான் நான் இங்க என்ன எடுத்திருக்கேன், பை மைனஸ் தீட்டான்னு எடுத்திருக்கேன். எவ்ரிதிங் இஸ் ஓகே. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எல். இவ்வளவுதான் டயக்ராம் கிளியர் ஆயிடும். இப்போ இந்த கான்செப்டை நம்ம கிளியரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, பி பயோசாவர்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா dB வெக்டார் ஈக்குவல் டு mu naught 4 pi mu naught divided by 4 pi ideal vector by r square sin theta to n cap. n cap ன்றது யூனிட் வெக்டார், அதோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ஆக்சுவலி this is the equation number 1. உங்களுக்கு கிளியரா தெரியும், இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆக்சுவலா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்குன்னு பயக்கும் சாவட்டும் சொல்லிட்டாங்க. எவ்வளவு இருக்குன்னா mu naught 4 pi ஐடியல் வெக்டார் r square sin theta into n cap. ஆக்சுவலி ஐடியல் sin theta இந்த தீட்டா வந்து உங்களுக்கு என்னவா மாறி 90 மாறி it become dl ஆவே மாறிடும். ஐடியல் sin theta divided by r square னே மாறிடும். ஆக்சுவலி ஃபார்மட் இதுதான், இதோட ஃபார்மட் இதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். According to Bayes-Savart's law, magnetic induction will be equal to mu naught 4 by ideal r square sin theta into n cap. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த mu naught கான்ஸ்டன்ட், இந்த 4 pi கான்ஸ்டன்ட், இதுல இந்த d கரண்ட் கான்ஸ்டன்ட். இந்த d எல்லாம் r மட்டும் என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா மாறிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் r இங்க எடுக்காம இந்த கரண்ட் எலிமெண்ட் இங்க எடுத்தேன்னா r மாறும். அது மாதிரி a அப்படிதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுக்காம இந்த பாயிண்ட் எங்க எடுத்தேன்னா a மாறும். ஸோ ஆரும் ஏவும் இதுல எப்படி மாறிட்டு இருக்கும், கண்டினியூஸா மாறிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸா மாறிட்டே இருக்கிறதுனால அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டால நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் கால்குலேட் பண்ண போறோம். இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல mu naught கான்ஸ்டன்ட், 4 pi கான்ஸ்டன்ட், I கான்ஸ்டன்ட், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நம்ம பாஸ் பண்றோமோ அதான். என்ன மட்டும் மாறிட்டே இருக்க வேரியபிள்ஸ் அப்படின்னா dl r மாறிட்டே இருக்கும். சோ அப்படி மாறிட்டே இருந்துச்சுன்னா we cannot able to calculate the magnetic induction. so இந்த dl ஐயும் r ஐயும் we have to represent in the term of theta. அது எப்படின்றத பார்க்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா tl வெக்டார் தெரிஞ்சிரும், r தெரிஞ்சிரும், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா you can get the idea. okay, just to go through that. if you have doubt you can ask me. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த dl ம் r ம் கால்குலேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த dl கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் டயகிராம்ல இருந்து தான் வரையறேன், பாத்துக்கோங்க. O A and P, this is R. எல்லாமே அங்க இருக்கிறதா. this is A, this is L, here pi minus theta. இதான் the triangle. எந்த triangle எடுக்கிறேன், OAP. from the triangle OAP, இந்த OAP ல இருந்து என்ன கால்குலேட் பண்ண போறேன் நம்மளுக்கு அப்படின்னா, DL தான் நமக்கு வேணும். ஆக்சுவலி இந்த DL அப்படிதான் எடுக்கணும். சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, tan theta equal to, இங்க என்ன ஆங்கிள் இருக்கு, tan theta கால்குலேட் பண்ண போறேன். tan, இங்க ஆங்கிள் என்ன இருக்கு, 5 minus theta. tan 5 minus theta. but tan theta க்கு என்ன ஃபார்முலா, opposite divided by adjacent. இதானே, இது இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுனால இது ஆப்போசிட், இது adjacent, இது ஹைப்போடென்யூஸ். அப்ப எனக்கு என்ன வேணும்னா tan theta தான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப a divided by n. are you clear what I am telling? okay, nice. tan 5 minus theta equal to a by n. I want only tan 5 minus theta. what happened, do you know what is mean by tan 5 minus theta? it become minus tan theta. It's become minus tan theta. Minus tan theta equal to a by n. I want only L. So L equal to, the minus goes to here, a minus a divided by tan theta. 1. Therefore L equal to minus a 1 by tan theta become cot theta. L equal to minus a cot theta. If you have any doubt, you just ask me.
Actually L equal to minus A cot theta. You just listen what I am telling. According to the Biot-Savart law, dB vector equal to mu naught 4 by I dl vector by r square into sin theta n cap. This is clearly we know that. So second one, I have to find out the value of dl vector and r. For dl vector, I am taking the triangle OAP tan phi minus theta equal to A by L. This is angle, this is opposite, this is adjacent. So A by L. Tan pi minus theta it become minus tan theta, that's A by L. So I want only L. So L goes to numerator, tan theta goes to denominator. So 1 by tan theta. 1 by tan theta becomes cos theta. The minus is already here. That only minus A cos theta. Just listen. Just listen. Okay. So L equal to minus A cot theta. We want dl, so we have to differentiate. So dl equal to minus A. If you differentiate cot theta, it become minus cosecant square theta. Cosecant theta. Are you okay? Are you okay? What I'm cosecant square theta? Cot theta வை differentiate பண்ணினா minus cosecant square theta. இந்த minus plus ஆயிரும். அப்ப dl vector equal to A cosecant square theta. This is equation number 2. This is equation number 1. Are you clear? Then we want r square. R square. Again I am taking the triangle OAP. From triangle OAP, sin theta, I am going to calculate sin theta. So sin theta equal to sin pi minus theta equal to, what is the formula for sin theta? Sin theta equal to opposite side by hypotenuse. So A by R. A by R. Sin 180 minus theta, sin pi by theta, sin pi minus theta, it becomes sin theta. It's equal to A by R. I want only R. So R equal to A by sin theta. A is common, 1 by sin theta is cosecant square theta. Cosecant square theta. This is R. I want R square. Therefore, R square equal to A square cosecant square theta. This is equation number 3. Here, clearly I am telling, என்ன படிக்க போறோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு Biot-Savart என்ன சொல்லிட்டாங்க? இவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சுவலா நான் கால்குலேட் பண்ணனும். கால்குலேட் பண்ணும்போது எந்த வேரியபிள்ஸும் இருக்க கூடாது. mu naught 4 pi I வரைக்கும் ஓகே கான்ஸ்டன்ட். dl ம் r ம் வேரியபிள். அந்த வேரியபிளை நான் என்ன செய்ய போறேன்? இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாக்கு ரெப்ரசன்ட் பண்ண போறேன். தீட்டாக்கு எடுக்கிறதுக்காக தீட்டாக்கு மாத்துறதுனால எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்? OAP எடுக்கிறேன். அதுல இருந்து tan theta கால்குலேட் பண்ணேனா என்ன கிடைச்சிருச்சு? L கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு dl தெரியணும். அப்ப dl தெரியணும்னா இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a வந்து கான்ஸ்டன்ட், cot theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணேனா minus cosecant square theta. இது வந்து ரூல். அப்ப dl equal to வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? r squared வேணும். r squaredக்கும் அதே ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் அப்படினா OAP. அதுல sin pi minus theta that's equal to opposite side by hypotenuse. Sin pi minus theta becomes sin theta. So A by R. R equal to A by sin theta கிடைச்சிரும். So R equal to A by sin theta means 1 by sin theta. A வெளியில எடுத்துட்டு 1 by sin theta cosecant square theta போட்டுக்கலாம். I want only R square. So R square equal to, we have to squaring on both sides. This is R square, A square, cosecant square theta. This is the values. Now I am going to substitute in the 2 and 3 equation 2 and 3 substitute in 1. 1 ல substitute பண்றேன். 1 என்னது? dB vector equal to mu naught 4 pi I. This is mu naught 4 pi mu naught I 4 pi எப்படி எடுக்கலாம்? dl r square மட்டும் substitute பண்ணனும். What is the value of dl? dl
a squared, no, a cosecant square theta, this is for dl, divided by what is the value of r square? R squared equal to a square cosecant square theta into sin theta n cap, sin theta n cap. So what will be here? Cosecant square theta will be cancelled out. This a and the 1a, among the a square, 1a will be cancelled out. So remaining we having only 1a, mu naught I 4 pi a. Are you okay what I am telling? Up to this step, can you able to understand? Mu naught I 4 pi a. Here we having sin theta only. Are you clear what I am telling? Just listen. Are you okay? Actually here t theta also, because they are differentiating, you know, so we substituted here also t theta. Okay, nice. So mu naught I, so simply we having sin theta into t theta, sin theta into t theta n cap. So we having differentiate only this term. So mu naught I 4 by a. Sin theta வை differentiate பண்ணா என்ன வரும்? Sin, sorry, integrate. dv இல்லையா? dv யை நம்ம integrate பண்ண போறோம். So dv integrate பண்ணேன்னா it become b. So இந்த பக்கம் integrate பண்ணனும், இதெல்லாம் constant வெளிய எடுத்துட்டு அப்ப இத மட்டும் integrate பண்ண போறேன். Sin theta வை integrate பண்ணா என்ன வரும்? minus cos theta. Sin theta வை integrate பண்ணேன்னா minus cos theta. Upper limit என்னது? pi 2. Lower limit pi 1. Just copied this one, after that I will explain. Again I may explain this one. Actually என்ன பண்ண போறோம் அப்படினா, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னால ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். இதுதான் பைட் சாவட்ல இவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. சோ இதுல mu naught 4 pi I பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல, கான்ஸ்டன்ட். dl ஐ r ஸ்கொயர் மட்டும் நம்ம என்ன செய்யணும்? in terms of theta க்கு மாத்த போறேன். in terms of theta க்கு மாத்துறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து l ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன், ஐ மீன் dl கண்டுபிடிச்சேன். அதே ட்ரையாங்கிள் எடுத்து r கண்டுபிடிச்சாச்சு, r ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த எக்ஸ்பிரஷன் dl இருக்கிற இடத்துலயும் r ஸ்கொயர் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கேன். So dear student, listen. mu naught I 4 pi a minus cos theta. If you integrate the sin theta, it become minus cos theta. So upper limit is pi 2, lower limit is pi 1. Mu naught I 4 pi a, we have to substitute the limit. So minus cos pi 2, this is minus in the formula, again minus cos pi 1. This minus into minus plus, so cos pi 1, this is minus cos pi 2. For our convenience, we can change cos pi 1 minus cos pi 2. Pi 1 is 0 here, pi 1 is 0 and pi 2 is 180. So mu naught 4 pi a, mu naught 4 pi a I into here cos 0, you know 1, here cos 180 minus 1, here also minus into minus plus 1. So mu naught I 4 pi a into 2. So what happened? This 2 will be cancelled out. So mu naught I 2 pi a. This is the magnetic induction due to straight conductor. This is the magnetic induction due to the straight conductor. Magnetic induction due to the straight conductor. Okay, that's all. It's very very important question. So you have to listen. Actually என்ன பண்ண போறோம் அப்படினா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல
கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன இருக்குன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா μ0I 2π அளவுக்கு இருக்கும். ரிமைனிங் எல்லாமே calculation, you just calculate and say. Okay, thank you so much.